ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆடாஸில் வந்து முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா அது ஹெச்பிஏ சொல்லுவோம். ஹெச்பிஏன்றது வந்து ஹைலைட் பீம் அசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஒரு 1 இயர் ஆகுது. ஆனால் நான் அது வந்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அது ஆட்டோவில் வச்சோ எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. நான் இது வரைக்கும் வாகமன் போயிருந்தோம். அந்த வாகமன் போயிருந்தப்ப நம்ம நைட்டில் வந்து ஐபி மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சரி, இதை ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோவில் வச்சுட்டு ஹெச்பியை ஆன் பண்ணிட்டேன். ஐபிஎம் அசிஸ்ட் போட்ட உடனே ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஒரு 5 to 10 minutes நான் ஓட்டேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதுக்கு அடாப்ட் ஆன உடனே உண்மையாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக யாரோட கார்லலாம் வந்து ஐபிஎம் அசிஸ்ட் இருக்கோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஆடாஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் வந்து ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸு இல்லை போகிற வெஹிக்கிள்ஸை வந்து அது கேப்சர் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளுக்கு வரத்துக்கான அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஹை பீமும் லோ பீமும் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக எதிர்க்க வந்து அவங்க வரும்போது ஆஃப் பண்ணும், திருப்பி அவங்க போனோடனே உங்களுக்கு ஹை பீம் வந்து எனேபிள் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அது சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டேர்னிங் இந்த மாதிரி எல்லா இடத்துல போகும்போது ஹை பீமில் ஓட்டும் போதும் ஆப்போசிட்டில் யாருன்னா வரும்போது டக்குன்னு வந்து லோ பீம் மாற்றி ஹை பீம் மாற்றுறது வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நம்மளோட வேலையை வந்து குறைக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக நம்ம அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த டயர்டுமே வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி பீஸ் ஆஃப் மைண்டில் ஓட்ட முடியுது. இது முக்கியமாக எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை விட ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஎம் அசிஸ்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து இப்போ எப்படி நான் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாற்றுறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ஆட்டோவில் வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு அந்த டிஆர்எல் பின்னாடி இருக்க இதுவை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லைட்ஸை வந்து ஃபுல்லாக எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ ஹை பீம் லோ பீம் மாத்திரம். இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வைக்கிறேன். ஹெச்பிஐ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஆட்டோவில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை பீம் அசிஸ்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இன்கமிங் வெஹிக்கிள்ஸை வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஹை பீம் லோ பீம் வந்து ரெகுலராக மாற்றி கொடுக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். நீங்கள் வந்து இதை மேனுவலாக ஓவர் ரைட்டும் பண்ண முடியும். இந்த மாதிரி திருப்பி வந்து நீங்கள் அதை ஃப்ரண்ட்டில் எடுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ வந்து கிளிக் ஆகிடும். ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையாலே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் ஏன்டா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் ரெகுலராகவே ஆன் பண்ணனாலே ஆட்டோவில் வச்சுட்டு தான் நான் ஓட்டுறேன். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை பீம் அசிஸ்ட்ன்றது வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதை அப்படியே காமிச்சிட்டு அப்படியே அங்கே மண்ணில் வச்சுட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே வந்துட்டு பொழுதுடா. மற்ற லைட்டில் தெரியண்டா. இப்போ மாறம் பாரு மாறிடுச்சு. மாற்ற அதே மாறிடும். அதே மாறிடுச்சு. திருப்பி மாறிடுச்சு. ஸோ ஹை பீம் அசிஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். உண்மையாலே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இதை மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட வினோ கியூரியாசிட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் சில பேருக்கு போகும். இப்போ தான் அந்த அனாலிட்டிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் எந்த டைமில் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வியூஸ் வந்து பூஸ்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டும் இருக்கேன்.
ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ஷெட்யூல் பண்ணி போடுற மாதிரியுமே பிளான் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். Until then, Vinod, bye.